வணக்கம். நவம்பர் 10ஆம் தேதி இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதல் நடக்கிறது. புதுடெல்லியில் செங்கோட்டையில். இதே செங்கோட்டையிலிருந்து தான் நரேந்திர மோடி ஒவ்வொரு வருடமும் இந்த நாட்டு மக்களுக்கு ஏராளமான ப்ராமிசஸ்களை எடுத்து வைக்கிறார். அதாவது இந்த இடம் மிக முக்கியமான இடம், டூரிஸ்ட் வரக்கூடிய இடம். அதற்கு எதிரே நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒரு ஹோல்சேல் மார்க்கெட் இருக்குது. பொலிட்டிக்கலி மிகவும் முக்கியமாக இருக்கக்கூடிய இடம், பாதுகாப்பு வளையம் மிகப்பெரிய அளவில் இருக்கும். பார்க்கிங் லாட்டாக இருக்கட்டும் அல்ல மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், அனைத்து இடத்துலையுமே போலீஸ் பாதுகாப்பு இருக்கிறது. இந்தியா மீது நடந்த ஒரு மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதல், 20க்கும் மேற்பட்ட நபர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். ஒஃபிஷியலாக 13 நபர்கள் இறந்திருக்கிறார்கள். அன்ஒஃபிஷியலாக 50க்கும் மேற்பட்ட நபர்கள் உயிரிழந்ததாக இந்த கணக்கு வெளிவருகிறது. இன்னும் ஏராளமான நபர்கள் தன்னுடைய குடும்பத்தினர்களை தேடி வருகிறார்கள். ஆனால் நரேந்திர மோடி எங்கே, அமித்ஷா எங்கே? இந்த கேள்வி நீங்கள் பார்த்தீர்கள்னா, மிஸ்டர் அமித்ஷா வாஸ் பிஸி இன் பீகார். பீகார் தேர்தல் மிக முக்கியமானது. நரேந்திர மோடி அன்னைக்குன்னு நீங்கள் பார்த்தீர்கள்னா, நரேந்திர மோடி விமானத்தை பிடித்து பூட்டான் சென்று விட்டார். சரி, முக்கியமான வேலைகளாக இருக்கும், எதற்காக சென்றார் என்று அந்த விஷயத்தை நாங்கள் அலசி பார்க்கும்போது, செப்டம்பர் 6ஆம் தேதிக்கான இந்த படம் எங்களுக்கு முன்னாடி வந்தது. இந்த படத்தை நீங்கள் பாருங்கள். நரேந்திர மோடி பூட்டான் சென்றதற்கான மிக முக்கியமான காரணம் இந்த படம் தான். அடானி நரேந்திர மோடியின் சூப்பர் பாஸை அவருக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கலாமா? கொடுக்க முடியாது. ஏன்னா அங்கிருந்தானே பண பட்டுவாரெல்லாம் நடக்கிறது. அடானி பவர் டு செட் அப் 570 megawatt hydro power project in Bhutan in partnership with Drunk Green Power. அடானியோடைய ப்ராஜெக்ட் பூட்டான் அரசாங்கத்துடன் கிட்டத்தட்ட 6500 கோடி ரூபாய் செலவில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை செய்து அடானி பூட்டானில் ஒரு ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்டை தொடங்கியிருக்கிறார். அதற்கான லாபிங் யார் செய்தது? நரேந்திர மோடி அரசாங்கம் தான். எங்கே திரும்பி பார்த்ததில்ல. ஆஸ்திரேலியாவுக்கு சென்றால் அங்கே அடானிக்கு ப்ராஜெக்ட், கீனியா சென்றால் அங்கே அடானிக்கு ப்ராஜெக்ட், ஸ்ரீலங்கா சென்றால் அங்கே அடானிக்கு ப்ராஜெக்ட், பங்களாதேஷ் சென்றால் அங்கேயும் அடானிக்கு ப்ராஜெக்ட். அதாவது இந்தியாவில் மட்டுமல்ல, இன்டர்நேஷ்னல் லெவலில் லாபிங் செய்யக்கூடிய நபர் யார் என்றால் நரேந்திர மோடி. யாருக்காக? அடானிக்கு. இப்போது இந்த படத்திற்கும் நரேந்திர மோடிக்கும் என்ன கனெக்ஷன்? எதற்காக இந்தியாவில் இவ்வளோ பெரிய தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கிறது? அனைத்து ப்ராஜெக்ட்ஸுமே நீங்கள் கேன்சல் செய்திருக்கலாமா இல்லையா? அனைத்து பயணத்தையுமே நீங்கள் தவிர்த்திருக்கலாமா இல்லையா? ஆனால் நீங்கள் என்ன செய்தீர்கள்? இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தை ஜூம் செய்து பாருங்கள். ஹைட்ரோ பவர் பிளான்ட், பூட்டான் இந்தியா ஃப்ரெண்ட்ஷிப் ப்ராஜெக்ட், அதை திறந்து வைப்பதற்காக சென்றிருக்கிறார். நாட்டில் மக்கள் இறந்து கிடக்கிறார்கள். நாட்டில் ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கிறது. பட் நரேந்திர மோடிக்கு முக்கியம் என்ன? நாட்டு மக்கள் கிடையாது, தன்னுடைய நண்பரான அடானியோடைய இந்த ப்ராஜெக்ட் 1020 megawatts பனுஸ்தங்கொச்சு 2 ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட், இதை திறந்து வைப்பதற்காக நரேந்திர மோடி சென்றிருக்கிறார். போத் நேஷன் கமிட்டட் டு டீப்னிங் கிளீன் எனர்ஜி டெக்னாலஜி அண்ட் கனெக்டிவிட்டி பார்ட்னர்ஷிப். யாருக்கு இது வரும்? அடானிக்கு வருகிறது. அடானிக்கு உதவுவதற்காக இந்தியா எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் செய்திருக்கு அது நீங்கள் பார்க்க வேண்டும். இந்தியா எக்ஸ்டென்ஸ் $40 billion கிரெடிட் டு பூட்டான். $40 billion கிரெடிட்டை இந்திய அரசாங்கம் பூட்டானிற்கு கொடுக்க போகிறது. அதாவது நீங்கள் பணத்தை வாங்கிக் கொள்ளுங்கள், என்னுடைய நண்பர்கிட்ட தானே நீங்கள் மின்சாரத்தை வாங்குகிறீர்கள், இந்த பணத்தை எடுத்து அந்த பணத்தினுடைய ரூட் எங்கே போகும்? அடானிக்கு போகும். இந்த இடத்தில் இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். February 14ஆம் தேதி 2019ஆம் ஆண்டு புல்வாமா தாக்குதல் நடந்தது. புல்வாமா தாக்குதலை பற்றி முன்னாள் கவர்னர் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் சத்யபால் மலிக் அவர்களுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. சத்யபால் மலிக் புல்வாமா தாக்குதலும் போது நரேந்திர மோடியை கான்டாக்ட் செய்து எங்களுக்கு ஒரு ஹெலிகாப்டர் அரேஞ்ச் செய்து கொடுங்கள், பிஎம்ஓ ஆஃபீஸருக்கு கான்டாக்ட் செய்திருக்கிறார், டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கு கான்டாக்ட் செய்திருக்கிறார். எந்த விதமான உதவியும் கிடைக்கவில்லை. 40 சிஆர்பிஎஃப் பர்சனல்ஸ்களை நாம் இழந்தோம். 300 கிலோ ஆர்டிஎக்ஸ் எப்படி அங்கே வந்தது?
இதே போன்ற ஃபிதாயின் அட்டாக் தான், சுசைட் பாம்பர் தான். அங்கேயும் நேராக வந்து கான்வேயில் வந்து மோதிட்டார். அந்த 40 நபர்கள் கொல்லப்பட்டார்கள். Rajnath Singh was the Home Minister. Did Rajnath Singh resign? No. Rajnath Singh got promotion as a Defense Minister. பெஹல்காம் தாக்குதல் நடந்தது. 26 சிவிலியன்ஸ்கள் கொல்லப்பட்டார்கள். ஹிந்துவா முஸ்லிமா என்று பெயரை கேட்டு கொன்றார்கள். அதற்கப்புறம் ஆபரேஷன் சிந்தூரையும் நீங்கள் நடத்தினீர்கள். ஹோம் மினிஸ்டராக இருக்கட்டும் அல்ல டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங்காக இருக்கட்டும், இந்திய இராணுவத்தை சார்ந்த ஒரு நபர் கூட இறக்கவில்லை என்று கூறினார்கள். ஆனால் எந்த அளவில் இந்தியாவிற்குள் புகர்ந்து இங்கே இருக்கக்கூடிய சிவிலியன்ஸ், இங்கே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டார்கள், அதையும் நீங்கள் மறைத்தீர்கள். ரஃபால், எத்தனை ரஃபால் கீழே விழுந்தது என்கிற அந்த விஷயத்தை மறைத்தீர்கள். 68க்கும் மேற்பட்ட முறை ட்ரம்ப் கூறக்கூடிய விஷயம் என்ன? பாகிஸ்தான் இந்தியாவிற்கு நடுவே சீஸ்ஃபயரை நான் தான் அறிவித்தேன். பிகாஸ் வி வாண்டட் டு டூ ட்ரேட். பாகிஸ்தானுடன் நீங்கள் ட்ரேட் செய்கிறீர்கள், இந்தியாவுடன் நீங்கள் ட்ரேட் செய்கிறீர்கள். அதாவது அமெரிக்காவுடைய லாபத்திற்காக இந்தியா, நரேந்திர மோடி அடங்கிவிட்டார். போன மாதம் நீங்கள் பார்த்தீர்கள்னா டொனால்ட் ட்ரம்ப்புடைய இன்னொரு விஷயம், ரஷ்யாவிடமிருந்து இதற்கு மேல் நரேந்திர மோடி க்ரூட் ஆயிலை வாங்க மாட்டார் என்று எனக்கு ப்ராமிஸ் செய்து கொடுத்து விட்டார். இதுக்கப்புறம் வாங்க மாட்டார்கள். அதை பற்றி ஒரு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு இன்றைக்கி கொடுக்க போகிறேன். ஒரு தனி வீடியோவை நான் போட்டு பார்க்குறேன். இந்த மாதம் ரஷ்யாவிடமிருந்து இந்திய அரசாங்கம் எந்த விதமான எண்ணெயும் வாங்கவில்லை, க்ரூட் ஆயில் வாங்கவில்லை. 56 இன்ச் சீனா எங்கே? விஸ்வகுரு எங்கே? எப்படி டொனால்ட் ட்ரம்ப் நரேந்திர மோடியை அடக்கி வருகிறார், மிரட்டி வருகிறார் என்கிற அந்த விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது டெல்லியில் நடந்த தாக்குதல், 9லிருந்து 13 நபர்கள் ஒஃபிஷியலாக இந்த தாக்குதலில் உயிரிழந்திருக்கிறார்கள். ஜெய்ஷே முகம்மது, புல்வாமா தாக்குதலுக்கான மாஸ்டர் மைண்ட், லஷ்கர்-ஏ தொய்பா, பெஹல்காம் தாக்குதல், மறுபடியும் ஜெய்ஷே முகம்மது ஆன் டெல்லி அட்டாக், டெல்லி பாம் பிளாஸ்ட். இந்த 3 இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள்னா இதர் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் ஆர் அமித்ஷா எந்த விதமான அக்கௌண்டபிலிட்டியுமே கிடையாது. இதுவரை அவர்கள் ரெசிக்னேஷன் கொடுத்துருக்க வேண்டுமா இல்லையா, இல்லை அக்கௌண்டபிலிட்டி எடுத்திருக்க வேண்டுமா இல்லையா? கிடையாது, எதுவுமே கிடையாது. தே ஆர் ஃப்ரீ, தே ஆர் பிஸி இன் பீகார் எலெக்ஷன். ஹோம் மினிஸ்ட்ரிக்காக இந்திய அரசாங்கம் ஒதுக்கக்கூடிய பணம் எவ்வளோ? 2,33,210 கோடி ரூபாய். போன வருடத்திலிருந்து இந்த வருடம் 6% பட்ஜெட் அதிகரித்திருக்கிறது. Then where is the intelligence? Where is this money going? எதற்காக இது போன்ற தாக்குதல் இந்தியாவில் இப்போ தொடங்கி உள்ளது? யார் இதற்கான பதிலை கொடுப்பார்? ஏன் இந்த விஷயங்கள் மறைக்கப்படுகிறது? பெஹல்காம் 2025ஆம் ஆண்டு, மணிப்பூர் வயலன்ஸ், அதையும் உங்களால் கண்ட்ரோல் செய்ய முடியவில்லை. டெல்லி ரயட்ஸ் நடந்தது, அதையும் உங்களால் கண்ட்ரோல் செய்ய முடியவில்லை. இந்த இடத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஏராளமான நபர்கள், மக்களோட உயிர் தான் பெறுகிறது. ஆனால் எந்த விதமான கவலையும் படாமல் நரேந்திர மோடி அவர்கள் பூட்டான் சென்று தன்னுடைய நண்பருடைய ப்ராஜெக்டிற்கான ரிப்பன் கட் பண்ணக்கூடிய வேலையை பார்த்து வந்திருக்கிறார். IGI ஏர்போர்ட்டில் விமானங்களுடைய GPS ஹேக் செய்யப்படுகிறது. 6ஆம் தேதி, 7ஆம் தேதி, 10ஆம் தேதி தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கிறது. பட் வேர் இஸ் நரேந்திர மோடி பிஸி? நரேந்திர மோடி இஸ் இன் பீகார் டு கட் ரிப்பன். எந்த அளவில் இந்த விஷயம் இருக்கிறது என்று நீங்கள் இன்னும் ஆழமாக பார்க்க வேண்டும். ஏன் இவர்கள் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கொள்ளவில்லை? எதற்காக இவர்கள் எந்த விதமான பயமும் இல்லாமல் அரசாங்கத்தை நடத்தி வருகிறார்கள்? காரணம், பார்லிமெண்ட்ரியில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டி 300க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் பிஜேபியில் இருந்தார்கள். அதனால் யாருமே இவர்களை தட்டி கேட்க முடியவில்லை. அப்படி நீங்கள் நான் கான்ஃபிடன்ஸ் மூமெண்ட்டை கொண்டு வந்தால் கூட எந்த கவலையும் கிடையாது. மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி, பிரைம் மினிஸ்டர் ஆர் ஹோம் மினிஸ்டர், இந்த 2 நபர்களுடைய மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி மக்களுக்கு முன்பு வந்து உண்மையை பேசணும், உண்மையை எடுத்து வைக்க வேண்டும். உங்களால் முடியலையா? ப்ளீஸ் ரிசைன் அண்ட் கோ, பிகாஸ் யூ ஆர் நாட் ஃபிட் டு பி ஆன் தட் பொசிஷன். பிரைம் மினிஸ்டரை, ஹோம் மினிஸ்டரை தேர்வு செய்வது பீகாரில் போய் இல்லை
மற்ற மாநிலங்களை போய் தேர்தலை நடத்துவதற்கு அல்ல. யூ ஆர் நாட் அ பிஜேபி மெம்பர், யூ ஆர் அ மினிஸ்டர் ஆஃப் திஸ் கண்ட்ரி. அதற்காக தான் உங்களுக்கு பாதுகாப்பு, அதற்காக தானே உங்களுக்கு சம்பளம், அதற்காக தானே உங்களுக்கு அனைத்து சலுகைகளுமே. And this goes with each and every minister, each and every MP of this country. And this goes with each and every MLA of this country. But is there any accountability or responsibility? No. There is no responsibility. There is no accountability. இந்த கேள்விக்கான விடயம் உங்களிடம் இருந்தால் ஏன் அமித்ஷா, ஏன் நரேந்திர மோடி மக்களை மக்களாக மதிக்கக்கூட மாட்டேங்கிறார்கள்? கும்பமேளையில் உயிரிழந்த நபர்களாக இருக்கட்டும், அல்ல இப்போ டெல்லியில் உயிரிழந்த நபர்களாக இருக்கட்டும், அவர்களுடைய எண்ணிக்கையை கூட சரியாக ஏன் காட்டுவதல்ல? எதற்காக ஓடி ஒளியக்கூடிய வேலையை இவர்கள் பார்க்கிறார்கள்? ஒரு சில ஸ்டேட்மெண்ட் வரும். ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பின்பு நீங்கள் பார்த்தீர்கள்னா நரேந்திர மோடியுடைய அந்த படங்களை நீங்கள் பார்த்தீர்கள். அப்புறம் என்ன, 2 நாளில் உங்களுக்கு ஒரு ஃபோன் வருது, அந்த ஃபோனுக்கு அப்புறம் அப்படியே எல்லாத்தையும் பூசி முடிக்கிட்டீங்க. பட் பிரச்சாரம் இதற்கும் அப்படி தான் செய்ய போகிறீர்கள். ஒரு பிரச்சாரம் நடக்கும், திடீர்னு இன்னைக்கு நரேந்திர மோடி வந்துட்டார், வந்த உடனே ஆஹா ஓஹோ வடிவேல் காமெடி மாதிரி ஒரு சீன் காட்டுவார், அவ்வளோதான் முடிஞ்சிடும். நாளைக்கு பீகார் எலெக்ஷன். But we need the accountability. Are we safe? What about the national security? What about the money we are spending on all of this? Where is all the money going? And why Home Minister is not being accountable till date? இந்த கேள்விக்கான விடயத்தை அல்ல இதை தாண்டி உங்கள் மனதில் இருக்கக்கூடிய கேள்விகளை கீழே கமெண்டில் எழுதுங்கள். இந்த வீடியோவை பகிருங்கள். எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகே இருக்கக்கூடிய UPID வழியாக உங்களுடைய ஆதரவுகளையும் தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.